ஹாய் மைடியர் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப மழை வந்துருச்சு சரிங்களா, எல்லாரும் கோல்டு அப்படின்னு இருக்கும். அதனால் நம்ம போயிட்டு நண்டு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி நண்டு கிரேவி பண்ணி கொஞ்சம் ரசம் வச்சு பண்ணால் சளியெல்லாம் கொஞ்சம் போகும், த்ரோட் ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். அதனால் நான் இங்கே பூனேயில் இருக்கிறேன், ஆனால் இருந்தாலும் இங்கே ரொம்ப குளிர் ஜாஸ்தி இல்லையா, அதனால் அது சாப்பிட்டா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். வாங்க மார்க்கெட்டுக்கு போய் நண்டு வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்து கிரேவி எல்லாம் சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சரிங்களா. ஓகே, வாங்க மார்க்கெட்டுக்கு போய் நண்டு வாங்கிட்டு வரலாம். मेरे पास बोलना क्या होना मावशी तिथे साफ करतो बघा इकडं 450. நண்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் சரிங்களா. நண்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு என்னென்ன மசாலா போட்டுக்கணும், மசாலா ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்குது. அது என்னென்ன மசாலா போட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அரைஞ்சிக்கணும். தேவையான அளவுக்கு தக்காளி, தேவையான அளவுக்கு வெங்காயம் அரைஞ்சி பேஸ்ட் மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா 2 துருவல் 3 துருவல் நீங்கள் திருவிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வச்சதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் உங்களுக்கு வந்து சளியெல்லாம் வந்து முடிச்சுட்டு வரும். அது மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு சேர்த்து இது பண்ணிங்க. கொஞ்சம் புதினா போட்டு இது மாதிரி ரெடி பண்ணி பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஃபுல்லாக நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதை வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு இதை அதில் சேர்க்க வேண்டியதான். இப்போது நண்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த க்ளீன் எப்படி பண்ணியிருக்கிறோம், சுத்தம் நண்டு சுத்தம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் உள்ளே இருக்குது, உள்ளே போய் பாருங்கள் சரிங்களா. அது தனியாக போட்டுருக்கிறேன். அதை பார்த்துட்டு அது மாதிரி சுத்தம் பண்ண தெரியாதவங்க அது மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க சரிங்களா. போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு கிளறி கொடுக்கணும். அது ஏன்னா சாஞ்சி எல்லா பக்கம் போகணும் இல்லையா, அதனால் நல்லா கிளறி விட்டுங்கன்னா உங்களுக்கு சாந்து போகும். நல்லா கிளறி விட்டாச்சு. இல்லை எல்லா பக்கமும் சாந்து போகிற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் மூடி வச்சுப்போம். ஆவிலே தான் இது அவனுக்கு தண்ணி நம்ம கிரேவி பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணிலாம் ஊற்றாமல் அதுலேயே அந்த பாயிலே அது வெந்துடும். இப்போ குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குழம்பு வைக்கிறது நல்லது. ஆனால் சாறு ஃபுல்லாக அதில் இறங்கும் இல்லையா, நல்லா சளிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதான பிறகு பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு கிண்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கரண்டி போட்டு இந்த மாதிரி கிண்ட முடியல, கிண்டுறதுக்கு இதாக இருக்குன்னா கிண்டி பாருங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி கிண்ட முடியல. அப்படி இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 துணி இப்போ கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி குளிச்சு விட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலுமே பரவி சாஞ்சு நல்லா விட்டு போகும், நல்லா பாயில் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆவில் இதாகட்டும். வந்த பிறகு இதாகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஜாஸ்தி வைக்காதீங்கன்னா அடி பிடிச்சிடுவாங்க சரிங்களா. நண்டு கிரேவி ரெடி ஆகிடுது. வாங்க சாப்பிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் உங்களால் கிளற முடியல, நான் சொன்ன மெத்தடில் வந்து குளிச்சு விட்டுக்கோங்க. ருசிக்க ருசிக்க மணக்க மணக்க நண்டு கிரேவி தயாராகிவிட்டது.
அடுத்தபடியாக ரசம் வைக்கணும். ரசம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் சோறு, ரசம் வச்சுட்டோம், லஞ்ச் ஓவர். சரிங்களா? இது முடிச்சுட்டு ரசம் வச்சுட்டு டேஸ்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு மாதிரி நல்ல வீடியோஸ் போடுறவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நண்டு கழுவுன வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருப்பேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நண்டு கழுவுறது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நண்டு கழுவுறது எப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களை வந்து உங்களை அந்த டாடா பை, see you, thank you so much.